பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பகுதியின் நில மதிப்பு சரிந்தது குறித்தும் மாதிரி வீடுகள் பயன்படுத்தப்படாமல் போனது குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இடப்பற்றாக்குறை காரணமாக சில ஆண்டுகளில் அதிக நெருக்கடியை சந்திக்கும் என்பதால் இரண்டாவது விமான நிலையம் அமைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. நீண்ட கால படிநிலைகளுக்கு பிறகு பரனூர், பரந்தூர் உள்ளிட்ட இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. இவற்றில் சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்தை அமைக்க பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியில் அந்த விமான நிலையத்துக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதன் காரணமாக அந்த பகுதியில் நிலத்தின் மதிப்பு பல மடங்கு அதிகரித்தது. இந்த அறிவிப்பு வெளியாகும் முன்னர் ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சென்ற நிலத்தின் மதிப்பு அறிவிப்பு வெளியானதும் 25 லட்சம் ரூபாய் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்தது. அதோடு அந்த சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் முதலீடு செய்த நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தின் மதிப்பும் அதிகரித்தது. இந்த நிலையில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் முடிவு ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதன் காரணமாக பல மடங்கு விலை ஏறிய பரந்தூர் பகுதி நிலத்தின் மதிப்பு ஒரே நாளில் 5 விழுக்காடு வரை கீழே சரிந்தது. இதனால் அங்கு முதலீடு செய்திருந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மற்றும் அதில் நிலத்தை வாங்கியிருந்த பொதுமக்கள் கடுமையாக பாதிப்படைந்தனர். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக கடந்த திமுக ஆட்சியில் இடம்பெயர வேண்டிய மக்களுக்காக சுமார் 1500 புதிய வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டது. இதற்காக 2 வகையான மாதிரி வீடுகள் கட்டப்பட்டு சென்னை, வேலூர், ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ் சாலையோரம் அமைந்துள்ள காரை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களின் பார்வைக்காக அமைக்கப்பட்டிருந்தன. அந்த மாதிரி வீடுகளை பரந்தூர் விமான நிலையத்துக்காக இடம் கொடுத்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நேரில் பார்வையிட்டு தங்களுக்கு விருப்பமான வீட்டின் வடிவமைப்பை தேர்வு செய்திருந்தனர். தற்போது பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டிருப்பதால் அந்த மாதிரி வீடுகள் எந்தவித பயன்பாடும் இன்றி உள்ளன. இதனால் இடம்பெயர வேண்டியிருந்த கிராம மக்கள் மீண்டும் தங்களது பழைய வீடுகளிலேயே வசிக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது.